அத்திவாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் எஸ் தொழிற்சாலையில் பணிபுரியும் நிரந்தர தொழிலாளர்கள் முன் அறிவிப்பு இன்றி திடீர் வேலை நீக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அத்திவாக்கம் கிராமத்தில் மும்மல்பட்டு பகுதியில் இயங்கி வரும் பிரபல யோயோ எலக்ட்ரானிக் தொழிற்சாலை பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குவதால் எஸ் ரெக்காம்ப் என்ற நிறுவனத்திற்கு தொழிற்சாலையை விற்பனை செய்துள்ளது. மேலும் யோயோ எலக்ட்ரானிக் தொழிற்சாலையில் சுமார் 10 ஆண்டு காலமாக நிரந்தர வேலை பார்த்து வந்த சுமார் 40 மேற்பட்ட பணியாளர்கள் வழக்கம்போல் நிறுவனத்திற்குள் பணி செய்ய சென்றிருந்தபோது அங்கு உள்ள தலைமை நிறுவன அதிகாரி எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் இனிவரும் காலங்களில் உங்களுக்கு இந்நிறுவனத்தில் வேலை இல்லை என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பை கேட்ட நிறுவன பணியாளர்கள் சற்று அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து தொழிலாளர்கள் அனைவரும் கடந்த 3 நாட்களாக தொழிற்சாலையின் முன் அமர்ந்து எங்களுக்கு திரும்பவும் நிரந்தர பணி செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் தமிழக முதல்வர் ஆகியோருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர்.